கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த செய்தியை கேட்கின்ற அன்பான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாளொரு நற்செய்தியாக கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் அது கிறிஸ்து நிமித்தம் வரும் பாடுகளும் மகிமையும் என்ற தலைப்பிலே சத்தியங்களை படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவானவர் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஆசீர்வாதம் இருக்குது, சமாதானம் இருக்குது, எல்லா வகையான நன்மைகளை நாம் பெற்று இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் உண்டு. அது மட்டுமா அப்படின்னா இல்லை, அதை தாண்டி வேறு சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவ கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்கள் உண்டு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலே தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கார் என்று எபேசியர் 1:3-4 படிக்கிறோம். வெறுமன ஆசீர்வாதங்கள் மட்டுமே நாம் நினைக்கக்கூடாது. ஆசீர்வாதங்களை அடுத்து நமக்கு பாடுகளும் தேவனால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது சில மக்களுக்கு அது வருத்தமாக இருக்கு. அப்போ ஆசீர்வாதம் என்றாலே மக்கள் ரொம்ப விருப்பத்தோடு வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாடுகள் உண்டுங்கிறத நம்ம மறந்துடுறோம். பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இருக்காது. தெளிவான நிலையில் நாம் இருக்கும்படி கிறிஸ்து நிமித்தம் நமக்கு என்னவெல்லாம் வரும்? பாடுகள் வருமா? வரும். ஆசீர்வாதங்கள் வருமா? வரும். உபத்திரங்கள் வருமா? வரும். ரெண்டுமே இருக்கு. சரி, சில வசனங்கள் நாம் படித்து பலப்படுவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். பாடுகளை நினைத்த உடனே நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த வசனம் அதான் சொல்லுது, கிறிஸ்து நிமித்தம் பாடுகளும் அதுக்கு பிற்பாடு நமக்கு மகிமையும் உண்டுகிறார். 1 பேதுரு 1:11 வசனத்தை நம்ம மீண்டும் படிப்போம். கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ இந்த வசனத்தில் கிறிஸ்து நிமித்தம் நமக்கு 2 விஷயங்கள் வரும் என்று சொன்னார். பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும். கிறிஸ்து இயேசுவானவருக்கு பாடுகள் இருக்கிறது. அவர் பாடுபட்டார். தேவனுடைய குமாரன், உலகத்தை சிருஷ்டித்தவர், தேவனோடு இருந்தவர். அதையெல்லாம் விட்டு வெறுமையாக்கி பூமியிலே மனுஷரூபம் எடுத்து வந்தார். வந்த இயேசுவானவருக்கு பரலோகத்திலிருந்து அதே நிலை, அதே ஆசீர்வாதங்கள் இருந்ததான்னா இல்லை. அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அடிமைக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். சுதந்திரமாக அவர்கள் எதுவுமே செய்யவே முடியாது. இயேசு பிசாசுக்கு அடிமை இல்லை, மனுஷனுக்கு அடிமை இல்லை. மனுஷன் ஒரு அடிமையின் ரூபம். அடிமை எப்படி வாழக்கூடியவராக இருப்பாங்க? தனக்கு மேலாக இருக்கிற அந்த அதிகாரிக்கு, எஜமானுக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் செய்வார். இயேசுவானவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். வந்த இயேசுவானவர் தான் விரும்புகிற எதையும் செய்வது கிடையாது. தன்னை அனுப்பின தேவனுடைய விருப்பத்தையே செய்யவே வந்தேன்னார். பாருங்கள், எல்லா வகையிலும் அவருடைய விருப்பமே இங்கே அமைந்திருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் நான் செய்கிறபடியாளுங்கிறார். பிதாவுக்கு பிரியமான செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அதை எல்லாத்தையும் கடைசியில் சிலுவையில் பறிக்க முடியாத சொல்வார். எல்லாம் முடிந்தது, பிதாவே என்னுடைய ஆவி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தேவனோடு இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர், அதையெல்லாம் விட்டுட்டு வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைச்சாருன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள். கிறிஸ்துவுக்கே பாடுகள் இருக்குதுங்கிறார். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பாடுகளும் வரும், மகிமையும் இருக்குதுன்னார். ஐயோ, கிறிஸ்தவங்களாக இருந்தால் அந்த பாடு உபத்திரங்கள் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு அது நடந்திருக்கு. அதான் வசனம் சொல்லு, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது. அப்போ இயேசுவானவருக்கு பாடுகளும் இருக்கிறது, இந்த பாடுகளுக்கு பிற்பாடு மகிமையும் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கே பாடுகள் வந்தது. பாடுகளை சகித்தார், பாடுகளை ஜெயித்தார். பாடுகளில் எந்த சூழ்நிலையும் பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாக அவைகளை சகித்து மேற்கொண்டார். அது நிமித்தம் அவருக்கு என்ன மேன்மை, ஒரு கனத்தை, மகிமை கொடுத்தார். அப்போ பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷன் சாயலாகி பூமியில் வாழ்ந்தார். எனக்குரிய 33 ஆண்டுகளாக அவர் தேவனுடைய பணியை இந்த பூமியில் செய்தார். கடைசியாக வேத வாக்கியங்களின்படி சிலுவையில் மரித்தார்.
மரித்த இயேசுவானவரை தேவன் அப்படியே விட்டு விடலை. அவரை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினார். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்ததனாலே இயேசுவானவரை மரிக்க தேவன் ஒப்பு கொடுத்தார். மரிக்கும் முன்னதாக அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளை அனுபவித்து மரித்தார். மரித்த இயேசுவானவர் அப்படியே விட்டாரா? அவரை உயிரோடு எழுப்பினார். அது எப்படி நமக்கு தெரியுது? ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் படிப்போம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட, சாதாரணமானவர் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பலமாய் ரூபிக்கப்பட்டார், நிரூபிக்கப்பட்டார். எப்படி? மரித்தோரிலிருந்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். பாருங்க, பாடுகள் வேதனைகளை அனுபவித்து மரித்தாரு. மரித்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்புகிறாரு. உயிரோடு எழுப்பி அவரை அப்படியே விட்டாரா? அடுத்தது என்ன செய்யார்? மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனம் 18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் அப்போஸ்தலருக்கு தான் உயிரோடு எழுந்து வந்ததை நிரூபிப்பதற்காக தரிசனமானார். அதோடு இல்லாமல் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரம்னு பூமியிலும் மட்டுமில்லை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு கனம், எவ்வளோ ஒரு மேன்மை. நாம் வேலை செய்கிற இடத்துல அந்த கம்பெனிக்கு மேலே நம்ம ஒரு மேனேஜராக இருக்கிறோம், சூப்பர்வைசராக இருக்கிறோம், ஒரு நிர்வாகியாக கூட இருக்கிறோம், ஓனராக கூட இருக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? எந்தெந்த நிலையில் நம்மளை வந்து அந்த இடத்துல வேலையில் அமர்த்தினாங்களோ அதுக்கான அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. சூப்பர்வைசர் போய் மேனேஜர் வேலை செய்ய முடியாது, மேனேஜர் வந்து உரிமையாளருடைய வேலை செய்ய முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை போய் செய்யும் பொழுது, உனக்கு கொடுத்த வேலை எதுவோ அதில் மட்டும் நில்லு, இதுக்கு மேலே நீ வராது அப்படிம்பாங்க. சரி, அதே நிர்வாகிங்கிறதுக்காக அவர் பக்கத்து கம்பெனியில் போய் நான் இந்த கம்பெனிக்கு நிர்வாகின்னு சொல்ல முடியுமா? முதல்ல ஏற்றுக்க முடியாது. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு வானத்திலும் சரி பூமியிலும் சரி, வானத்தில் என்ன அதிகாரங்கள் இருக்குது அதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் என்ன அதிகாரங்கள் இருக்குது அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை கொடுத்துருக்கார். சின்ன அவருக்கு மேன்மை பாருங்க. பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 11 வரைக்கும் நாம் படிப்போம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களில் இருக்கக்கூடாது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதையும் கொலையாடின பொருளான இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபப்படுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தனும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தனும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதளத்தோர் பூமி கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை கொள்ளும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாம் ஏற்கனவே படித்தோம். எல்லா நாமன்னு சொல்லும் பொழுது இங்கே அதிகாரத்தை பற்றி சொல்லார். அந்த அதிகாரத்தை தேவனானவர் இயேசு கொடுத்தாரு. குறிப்பாக வசனம் 10 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு. பாருங்க, நாம் ஒருவருக்கு முன்னாக முழங்கால் படியிடுவோம், ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிடுவோம். அது வந்து தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவதற்கு சமம். இங்கே வானத்தில் இருக்கிற மக்களும் சரி பூமியில் இருக்கிற மக்களும் சரி எல்லாரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படிக்குன்னா கிறிஸ்தவங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மையை வெளிப்படுத்துகிறாங்க. கிறிஸ்துவ அல்லாத மக்கள் பாருங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவருக்கு கீழ்ப்படிவாங்களா? அவருடைய பேச்சுக்கு மதிப்பு தருவாங்களா? அவருக்கு முன்னாக ஒரு தாழ்மையாக இருக்கவே மாட்டாங்க, பெருமையாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற மக்களும் கூட இங்கே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? முழங்கால் படியிட வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் நாம் ஒருவரை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதுக்கு என்ன செய்வோம்? உட்கார அப்படிம்போம், நெல் அப்படிம்போம், அந்த இடத்துல போய் நெல், அந்த வேலை செய்துட்டு வா அப்படிம்போம். இன்னும் சில மக்களை கை கட்டி நெல் அப்படிம்போம். முழங்கால் படியீடு பள்ளியில் வந்து நம்ம பார்த்துருப்போம், நாம் அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஆசிரியர்களுடைய பேச்சு கீழ்ப்படியில் ஏதாவது ஒரு குறும்பு தவறு செய்திருப்போம், பனிஷ்மெண்ட்டுக்காக நமக்கு என்ன செய்கிறாங்க? முழங்கால் படியீடு அப்படிமா. வெயிலில் போய் மணலில், ரூமுக்கு வெளியில், கிரவுண்டில் பாருங்கள், இதெல்லாம் வந்து எதை காண்பிக்குதுன்னா
தனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணுங்கிறதை காண்பிக்குது. அப்போ கிறிஸ்தவங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மையான நிலையில் கீழ்ப்படியும்படி ஜெபம் பண்ணுவதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மக்கள் இயேசுக்கு முன்னாக கீழ்ப்படியும்படி முழங்கால் யாவும் முடங்கும். அது மட்டுமா, 2:11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. இந்த இடத்துல இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அவர் தான் இயேசுவாகிய கர்த்தர், அவரே கிறிஸ்துவாகிய கர்த்தர், உங்களுக்கு மேலாக அதிகாரம் உள்ளவர். யோவான் 1 நாம் படிக்கும் பொழுது அவர் தம்முடைய சொந்தத்தில் வந்தார், அவருடைய சொந்த ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறார். தான் உண்டாக்கின இந்த உலகம், தான் படைத்த மனிதன் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி, தன்னை கீழ்ப்பிடிந்து வாழ்ந்து நன்மை பெறும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ இயேசுவானவருடைய நியாய தீர்ப்பு நாளில் அவர் தான் கர்த்தர், அவர் தான் எஜமான், அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் இயேசு. எல்லாரும் அவர் கீழ்ப்படியக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கணத்தை கொடுக்கிறார். அப்போது தேவ பிள்ளைகள் நாம் கிறிஸ்து நிமித்தம் பாடுகளையும் மகிமையும் நம்ம இரண்டையும் பார்க்கணும். நமக்கு மட்டுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கே அது நடந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அந்த பாடுகளுக்கு பின்னாடி அவருக்கு கிடைத்த மகிமையும். தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கார், நியாயாதிபதியாக தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கார், இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை கொடுத்துருக்கார். சரி, இப்போ நம்ம படிக்கிறது இது எல்லாத்தையும் தேவனானவர் அவர் கொடுக்குறார். இப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இயேசுவானவர் அதை புரிந்து கொண்டாரா இல்லையா? தனக்கு இந்த மாதிரி பாடுகள் உபத்திரவங்களும் மகிமையும் இருக்கு வருங்கிறத புரிந்து கொண்டாரா இல்லையா? எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான காற்றுகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவானவருக்கு பாடுகள் வரும் என்று தேவன் சொல்லியிருந்தார். அதே பாடுகளுக்கு பிற்பாடு மகிமையும் அவருக்கு வரும். இந்த இரண்டையுமே தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். அப்படி தீர்க்கதரிசனம் சொன்ன அந்த தீர்க்கதரிசிகள் அந்த இயேசுவானுடைய பிறப்பையும் அவருடைய பிறப்புக்கு பிற்பாடு வரக்கூடிய அவருடைய பாடுகளை பார்க்க விரும்பினாங்க. பாடுகளுக்கு பிற்பாடு அவருக்கு வரக்கூடிய மகிமை என்ன அதையும் காண விரும்பினாங்க. எவ்வளவோ தீர்க்கதரிசனம் உரைத்தாத்த தீர்க்கதரிசனம் அனைவருமே எதிர்பார்த்தாங்க, அவங்களால் பார்க்க முடியல. தேவதூதர்களும் அதை சொன்னார்கள். தேவதூதர்கள் அதை சொன்னவர்களும் கூட இயேசுவனுடைய பிறப்பு, அவருடைய பாடுகளுக்கு பின்னாடி அவருக்கு கிடைக்கிற மகிமை அதையும் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு மேன்மைக்குரியதாக இருக்குது. ஒருவருக்கு பாடுகள் வரும்பொழுது யாரும் பார்க்க விரும்ப மாட்டோம், கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். அதே ஒருத்தர் கனம் கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு பாராட்டு விழா நடக்குது, போய் பார்த்துட்டு வரலாமே, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம அந்த நிகழ்ச்சியிலே போய் கலந்துக்கணும்னு தோணும். அதே நமக்குன்னா, நமக்கு அந்த மகிமை வரக்கூடிய ஒரு பாராட்டு நிகழ்ச்சின்னா யார் வராங்களோ இல்லையே நம்ம போகும். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை, சொந்த பந்தங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறோம். பாருங்க, ஒரு மகிமைக்குரிய அந்த விஷயத்தை தீர்க்கதரிசிகளும் காண விரும்பினாங்க, யூதர்களும் காண விரும்பினாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மேன்மைக்குரிய ஒரு கனத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி. சரி, இது எல்லாத்தையும் இயேசுவானவருக்கு நடக்கும் தெரியும், இது தன்னுடைய வாழ்க்கையில் வருங்கிறது புரிந்து கொண்டாரா இல்லையா? புரிந்து கொண்டார். வசனம் 1 நமக்கு சொல்ல இருப்பாருங்க, இயேசுவானவர் தம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் தம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ தனக்கு பாரமானவைகள் வரும், பாடுகளும் வரும், அது தன்னை சுற்றிலுமே இருக்கும். இதை அவர் புரிந்து கொண்டு இப்போ அதை என்ன செய்யாரு? அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கக்கூடியவர், தேவனுக்கு கீழ்ப்படிய பரலோகத்திலிருந்து இதோ நான் உமது சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொன்னவர் வந்தார், அதே செய்தார், கடைசி வரைக்கும் செய்தார், இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கார். இந்த இறுதியத்தோடு இப்போ அவர் என்ன செய்கிறார்? வசனம் 2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. பாடுகளை பற்றி 1ஆம் வசனம் நம்ம படிக்கிறோம். நமக்கு அந்த பாடுகள் வரும். இப்போ இயேசு அதை எப்படி பார்த்தாரு? சகிக்கணுங்கிற அந்த இறுதியத்தோடு பார்த்தாரு. நாம் எப்படி பார்க்கணும்? சகிக்கணும். அடுத்தது இயேசு அந்த பாடுகளை எப்படி பார்த்தாரு? தமக்கு முன்னாக ஒரு சந்தோஷமானது வைக்கப்பட்டிருக்கிறது, பாடுபடுகிறேன், பாடுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு மேன்மை இருக்குதுங்கிறதை பார்த்தார். நாம் அப்படித்தான் பார்க்கணும். ஆனால் நம்ம அதை பார்க்கறது இல்லை.
பாடுகள்னு உடனே பயப்படுறோம், ஆசீர்வாதம்னா வர்றோம். பாருங்கள், ஆசீர்வாதம் நமக்கு முதல்ல வேணுங்கிறோம். ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்துக்கு முதல்ல வேணும், நபரா எனக்கு முதல்ல வேணுங்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக முதலில் நான் தேவனுக்கு கீழ்ப்படின்னு எத்தனை பேர் நாம் வர்றோம்? தேவனுக்கு நான் முதல்ல அந்த வேலையை செய்யணுங்கிற எத்தனை விருப்பம் இருக்குது? இல்லை, இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் முதல்ல வேணும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சந்தோஷத்தை முதல்ல எதிர்பார்க்கல. பாருங்கள், அவமானத்தை எண்ணாமல். அப்போ சந்தோஷம் இருக்குது ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி அவமானம் வருது. அவமானத்தை அவர் என்ன செய்யல, ஐயோ அவமானப்படுத்திட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி உபத்திரம் வந்துருச்சு, நான் என்ன நினச்சி வந்தேன், இங்கே ஏதோ நடக்குது பாரு, இந்த சிந்தனைக்கெல்லாம் போகல. கிறிஸ்து நிமித்தம் நம்ம பாடு வரும், கிறிஸ்துவுக்கு அது வரும்னு சொன்னார், வந்துருச்சு. அவர் என்ன செய்ய, சிலுவையை சகித்து தேவனுடைய குமாரன் உலகத்தை சிருஷ்டித்தவர்னு சொன்னார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அநேக வியாதியுள்ள மக்களை சுகமாக்கினார். இப்போ பார்த்தா 2 கல்லர்களுக்கு மத்தியில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அப்போ கூட என்ன செய்கிறாங்க, தேவனுடைய குமாரன் என்னால் கீழே இறங்கி வாரும், உண்மை விசுவாசிப்போங்கிறாங்க. தேவனுடைய குமாரன் சொல்லி பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் இப்போ தன்னுடைய பாடுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வழி இல்லையே, இப்படி தொங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் அதை என்ன செய்தார், சகித்தார். நாம் என்ன செய்கிறோம், அவமானத்தை திருப்பி தந்துடுறோம். இயேசு சகித்து பாருங்கள், அதை எல்லாத்தையும் முடித்தார். சகித்து அந்த வார்த்தைகளை மரணமும் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வசனம் அடுத்ததில், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனம் அப்படின்னாலே தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இடம். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய இருக்கிற இடத்துக்கே போயிட்டார். எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்ப போயிட்டார். நம்ம எத்தனை பேர் இருந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகிறோம்? நல்ல ஒரு வேலையில் இருக்கிறோம், நல்ல ஒரு கனம், நல்ல ஒரு சம்பளம், வேண்டிய மதிப்பு எல்லாம் இருந்தது. ஒரு கட்டத்தில் நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோம், நம்ம அறியாமலே ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். இப்போ அந்த நிர்வாகத்துக்கு தகவல் போச்சு, உடனே என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த விட்டு நம்மளை மாற்றிட்டாங்க. மீண்டும் அந்த இடத்துக்கு போக முடியுதா? 100%. ஏதோ 1-2 தான் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக மீண்டும் அந்த இடத்துக்கு நான் வரவே முடியாது. ஆனால் இயேசு எந்த தவறுமே செய்யலை, தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். தான் விட்டு வந்து அந்த இடத்துக்கு மறுபடியும் போனார், தேவனோடு இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார். ஆனால் இப்போ நியாயாதிபதியாக, உலகத்து இரட்சகராக, தேவனுடைய குமாரனாக, எவ்வளோ பெரிய அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் இங்கே போகிறார். அப்போ அவர் தனக்கு முன்னாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பாடுகளை சகித்து மேற்கொண்டார், சகித்து அதை வெற்றி கொண்டார். இப்போ நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவுக்கு அது நடந்தது, இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு நடக்கும். எப்படி பாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய பாடுகளும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மகிமையை நாம் படித்து வருகிறோம். இப்போ கிறிஸ்துவானவருக்கு என்ன நடக்குங்கிறது தெரிந்து கொண்டோம். இப்போ அவருடைய சீசர்களுக்கு என்ன நடக்கும்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 12. கவனிக்கிறீங்களா? எவ்வளோ அழகாக தெளிவாக இந்த வசனம் சொல்லுது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். பாருங்க, நடக்கிறவர்களும் உண்டு, நடக்க மனதாயிருக்க வேண்டும் என்ற மக்களும் உண்டு. கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும், அவர் கீழ்ப்படிஞ்சால் நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வரும் அப்படிங்கிறது ஒன்று. கீழ்ப்படிவது பாருங்கள், மனசு வரும் பொழுதே அங்கே என்ன இருக்குது? துன்பம். இயேசு ஞானஸ்தானம் பெற்றார், கரையேறினார், தேவன் அவருக்கு சாட்சி கொடுத்தாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கேன்னு சொன்னார். அடுத்தது, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதுக்கு? சோதிக்கப்படுவதற்காக. பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவருக்கு தேவன் சாட்சி கொடுத்தாரு. அடுத்தது சோதனை வருது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்த உடனே நமக்கு ஆசீர்வாதங்கள் வரணும், எல்லா குறை நீங்கிறணும், எல்லா வசதிகளும் நமக்கு வந்துடணும், எல்லா வியாதிகள் சுகமாயிடணும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நான் வாழக்கூடிய விஷயத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் சுத்தம். பாருங்கள், நம்மளுடைய இறுதி எப்படி இருக்குது, அவருடைய இறுதி எப்படி இருக்குது? அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தேவன் கொடுத்த சாட்சி, அதுக்கு பிற்பாடு உடனே சோதனை வரும். அது சோதனையில் ஜெயித்தார். இப்போ நமக்கு சொல்லார், அவருக்குள்ளாக நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் பாடுகள் வரும். ஆனால் இங்கே மனசு எப்போ உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அந்த மக்களே துன்பப்படுவார்கள். இயேசு பரலோகத்திலேருந்து பூமிக்கு வரும்பொழுது துன்பம் வரும்னு தெரியுமா தெரியாதா?
தெரிஞ்சே தான் வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கும் பொழுது, என் நிமித்தம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கும்படி அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஆசீர்வாதம் மட்டும், சுகம் பலன் எல்லாம் மட்டும் நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நமக்கு பாடுகளும் வரும். அந்த பாடுகள் பவுலுக்கு வந்தது. அதே பவுல் சொன்னார், அவர் நிமித்தம் எனக்கு பாடுகளும் வரும், அவர் நிமித்தம் எனக்கு கனமும் வரும்னார். இப்போ நமக்கு சொல்கிறாரு, கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் மனசாக இருக்கும் பொழுது, வெறும் மனசல்ல, தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவர்கள். வெறும் மனதாக இருக்கிறவங்க பாடுபடுறாங்களான்னா அது நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத ஒரு யோசனை, தேவையில்லாத ஒரு வேலை செஞ்ச, தேவையில்லாத ஒரு நபரை போய் சந்திச்சிட்டோம், பாடுபடுறான். யார் நீங்கள்? நான் கிறிஸ்தவன். இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. தேவனுக்கு பிரியமானபடி தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற மக்கள் அது பிரியமான இல்லை. கிறிஸ்து நிமித்தம் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்கிறார். துன்பப்படக்கூடிய மக்களை தேவன் அப்படியே துன்பத்தோடு விட்டுருவாரா? அப்போ முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்து நிமித்தம் நமக்கு பாடுங்கிறதில்ல. கிறிஸ்து நிமித்தம், கிறிஸ்துவுக்காக, அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு பயபக்தியை வாழக்கூடிய மனது நமக்கு இருக்கும் பொழுது, அதை நாம் எப்போ ஆரம்பிக்கிறோமோ, அந்த நினைவு எப்போ வருதோ அப்போவே துன்பங்கள் வர ஆரம்பிக்கும். சரி, அந்த துன்பங்கள் வருது. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும்? இயேசு துன்பம் வரும் பொழுது தனக்கு முன்னாக ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னார். அந்த சந்தோஷத்து நிமித்தம் அதை சகித்தார். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? 119 சங்கீதம் வசனம் 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்போ இங்கே தாவீது தேவனுடைய வார்த்தையின்படி உபத்திரப்படுறார். உபத்திரப்பட்டது ஐயோ உபத்திரம்னு சொல்கிறாரா? உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்கிறாரா? அது நல்லது. உபத்திரம் எப்படி நல்லது? துன்பம் எப்படி நல்லது? பாடுகள் எப்படி நல்லது? பாடுகளுக்கு பின்னாடி தான் மேன்மை இருக்கிறது. உபத்திரவுக்கு பின்னாடி தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். துன்பத்துக்கு பின்னாடி பெண்ணாகுது, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இப்போ துன்பம் வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படித்தோம், உபத்திரம் வந்துருச்சு, கிறிஸ்து நிமித்த பாடு வந்துருச்சு, ஐயோ அப்படின்னு நினைக்கிறத விட வசனம் என்ன படித்தோம்? அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்னு சொன்னார். இப்போ எனக்கு தேவபக்தியை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கிறது. அவருக்காக வாழணுங்கிற அந்த மனது எனக்குள்ளே இருக்குது. அது நிமித்தம் தான் எனக்கு துன்பம் வந்திருக்குது. துன்பம் வருதுனாலே நம்ம இங்கே தேவனுக்கு பிரியமானதை சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இதை தாவீது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்றார். அப்போ நாம் துன்பப்படும் பொழுது தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது அந்த பாடுகள் நமக்கு வரும் பொழுது, அந்த உபத்திரம் கிறிஸ்து நிமித்தம் வருது, வெறுமன துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருப்போமா? இயேசு துன்பத்தை அனுபவித்தார், உயிர் தெழுந்தார். இப்போ நாம் அவர் நிமித்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்போ நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 நாம் படிப்போம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். எவ்வளோ படிங்க. நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். எவ்வளோ பெரிய ஒரு கனத்துக்குரிய, மதிப்புக்குரிய, சரியாக சொல்லக்கூடிய வார்த்தை. இயேசு நிமித்தம் பாடுபடுறோம், தேவபக்தியாக வாழக்கூடிய அந்த மனது வருது, பாடுபடுறோம். ஐயோ பாடுகளுங்கிறத விட இப்போ தேவன் சொல்கிறாரு பாருங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்ன வார்த்தை? நான் சொல்ல போகிற வார்த்தை உண்மை உள்ளது, பொய் அல்ல, ஒரு கற்பனை அல்ல, ஒரு மனுஷனை ஏமாற்றக்கூடிய ஒரு மாய வார்த்தையும் அல்ல. பாருங்க, நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். இயேசு பாடுபட்டு மரித்தார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த பாடுகள் எதுக்காகப்பட்டார்? தேவனுக்கு கீழ்ப்படியும். 2வது, நாம் தேவ பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ சமூகத்தில் சேர வேண்டுங்கிறதுக்காக. இப்போ நமது நிமித்தமாக அந்த பாடுகள், இப்போ நமக்காக அவர் பாடுபட்டு கனத்தை பெறார். இப்போ நாம் பாடுபடுறது யாருக்கு? நான் பாடுபடுறது உங்களுக்கா? நீங்கள் எனக்கு பாடுபடுறீங்களா? நம்ம இப்படி வேணால் சொல்லுவோம், என் குடும்பத்துக்காக நான் என்ன பாடுபடுறது தெரியுமா? அந்த பாடு வேறு, இந்த பாடு வேறு. இந்த பாடுகள் பாருங்க, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் மரித்தோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயிர்ப்போம்.
கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும் பொழுது பழைய மனுஷனை நாம் அடக்கம் செய்து புதிய மனுஷனாக உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அது ஒன்று. இப்போது அவர் பாடுபட்டு மரித்தார். பாவங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறோம்? பாடுபட போகிறேன், அதை ஜெயிக்க போகிறேன், அதை சகிக்க போகிறேன், பாவம் செய்யாமல் மேற்கொள்ள போகிறேன். அந்த பாடுகள் படக்கூடாதுங்கிற அந்த இறுதி இருக்குது. இல்லை, நான் பாடுபடணும். பிறகு அதை நம்ம சாகடிக்கிறோம், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். கிறிஸ்து நிமித்தம் நம்ம அந்த விருப்பம் வேண்டாம். அவருக்கே பாடு வந்தது, அவர் நமக்கும் பாடுகள் வரும். பிறகு அப்படி நினைத்து முடிவு செய்யும் பொழுது அந்த வேண்டாங்கிற அந்த இருதயத்தை, அந்த மனசை, அந்த சிந்தையை நம்ம என்ன செய்கிறப்போம்? சாகடித்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக அது மரித்தது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரோடு கூட பிழைத்திருப்போம். சரி, 2வது 12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். அவர் நிமித்தமாக பாடுகள் பட்டாளுங்கிறது மட்டும் இல்லை. சில மக்கள் அவர் நிமித்தம் பாடுவார்னு நினைப்பாங்க. பாடுபட்டு தோல்வி அடைந்தா, பாடுபட்டு அதில் தேவனுக்கு விரோதமாக பேசுனா. யோபு பாடுபட்டார், எந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட குறை சொல்லலை. பாருங்க, தன் வாயினாலே தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. அப்போ யோபு பாடுபட்டாலும் அந்த பாடுகளை சகித்தார். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவர் மரித்தார், மரிக்கும் முன்னதாக பாடுகளை சகித்து, அந்த பிலிப்பியர் 2 நாம் படிக்கிறோம் இல்லையா, மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவை சகித்து அப்படின்னு வார்த்தை படிக்கிறோம். நான் என்ன நினச்சி இங்கே ஏதோ நடக்குதுன்னு நினைக்கல. இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு அதெல்லாம் சகித்து வாழ்ந்து உயிர்த்தெழுந்தார். இப்போ ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். இப்போ நமக்கு அவரோடு கூட ஆளுகை இருக்குது. அதனால் நம்ம புரிஞ்சுக்காம வசனம் 12 மறுபடி சொல்ல, அவரை நான் மறுதளித்தால் அவரும் நம்மளை மறுதளித்தார். அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நீங்கள் யாருன்னு நான் தெரியாதுன்னு சொல்லுவேன்னார். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கைப்படுகிறவன் நானும் அறிக்கை பண்ணுவேன்னாரு. மறுதளித்தா நானும் மறுதளிப்பேன். பாருங்கள், அவருக்கு பாடுபட்டது. ஐயோ நான் வேண்டான்னு போய் ஓடி இருந்தார்னா, இயேசு நிமித்த பாடுகளை பவுல் சந்தித்தார், வேண்டான்னு ஓடி இருந்தார்னா, தேவ நிமித்த உபத்திரம் வருது அது வேண்டான்னு தாவீது ஓடி இருந்தார்னா, இப்போ நாம் தேவ நிமித்தம் கிறிஸ்து நிமித்தம் அவர் வார்த்தை நிமித்த உபத்திரம் வருது, பாடுகள் வருது, வேண்டான்னு ஓடிட்டா அவர் சொல்லுவார், அக்கிரமி செய்கிற என்னை விட்டு ஓடி போங்கன்னு அப்படியே சொல்லிடுவார். ஓடின மக்கள் ஓடிடுங்க அப்படின்வார். அதனால் பாடுகள் வருதுங்கிறதுக்காக நான் பயப்பட வேண்டாம். அந்த பாடுகள் எது நிமித்தம் வருது? கிறிஸ்து நிமித்தம், தேவபக்தி நிமித்தம். நிச்சயமாக அதுக்கான ஆளுகை நமக்கு இருக்குது, நிச்சயமாக அதுக்கான உயிர்த்தெழுதல் நமக்கு இருக்கிறது. அப்போ இந்த சிந்தை உள்ளவங்களாக இருந்தால் இந்த பாடுகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12லேருந்து 17 வரைக்கும், 16 வரைக்கும் நாம் படிப்போம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று செய்யாமல் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகள் நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படாமல் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவன் கொலைபாதகனாயாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவர்களையாவது பாடுபடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஒருவர் கிறிஸ்துவனாய் பிறப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவோம். பாடுகள் நிமித்தம் தேவனை இயேசு மகிமைப்படுத்தினார். பவுல் பாடுகள் நிமித்தம் கிறிஸ்துவின் மூலியமாக தேவனுக்கு மகிமை செலுத்தினார். நாம் என்ன செய்வோம்? அநேக உபத்திரங்கள் வருது, பாடுகள் வருது. பவுல் என்ன சொல்கிறாரு? இது எல்லாம் எங்களுக்கு வந்தாலுமே இவைகளிலிருந்து எங்களுக்கு தேவன் ஆறுதலும் அதிகமாக கொடுத்தார். இந்த ஆறுதல் எங்களுக்கு வரும் பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன? யாராவது உபத்திரப்பட்டால் அந்த உபத்திரவத்தில் அந்த மக்கள் பலன் கொள்வதற்கு நாங்கள் எடுத்து சத்தியத்தை சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு உபத்திரம் வந்தது, அந்த உபத்திரவத்தில் தேவன் ஆறுதல் கொடுத்தாரு, பலன் கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு அது நடக்கு பாருங்கள். அவர் இப்போ 2 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்க முடியும். நாங்கள் உபத்திரப்பட்டது அது உங்களுக்கு நல்லது, நான் பாடுபட்டது உங்களுக்கு நல்லது. இப்போ நாம் பாடுபடுவது முதல்ல நமக்கு நல்லது, 2வது நாம் இருக்கிற அந்த சபைக்கு நல்லது, அடுத்தது நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது, நம்முடைய சொந்த பந்தம் நம்மோடு நெருங்கி இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு அனைவருக்கும் அது பிரயோஜனப்படும். எப்படி? வசனம் 12 பிரியமானவர்களே,
உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அக்கினி தீ பற்றி எரியுது, நம்ம பயந்த என்ன ஆகும்? நாம துன்பப்படும் பொழுது பயப்படாமல் கிறிஸ்து அதை எப்படி ஜெயித்தாரு, பவுல் எப்படி ஜெயித்தாரு, தாவீது எப்படி ஜெயித்தாரு, இப்போ நம்ம கற்றுக்கொண்டோம். அதே போல நாம என்ன செய்ய வேண்டியது? திகையாமல் பாருங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, அவர் நியாயத்தீர்ப்பு நாள் செய்யும் பொழுது, நியாயத்திற்கு வரும் பொழுது அவருக்கு எவ்வளோ ஒரு மகிமை மேன்மை இருக்குது. ஏற்கனவே படித்தோம், அந்த நாள் இன்னும் அதிகமாக இருக்குது. சகல பரிசுத்த தூதரோடு வருவார் பாருங்கள். அவ்வளோ ஒரு மேன்மைக்குரிய நிலையில் வரும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பங்காளினாலும் நமக்கு புரியும், என்ன சொத்து இருக்குதோ ஆஸ்தி இருக்குதோ அது சரிப்பாது அப்படியே வரும். 10 மடங்கு இருக்குதா, ஆளுக்கு 5 மடங்கு வரும். ஏற்ற இறக்குமெல்லாம் வரவே வராது. ஏன்னா பங்கு அப்படின்னாலே தெரியும். 1 பங்கு 2 பங்கு 3 இப்படி பங்காக பிரிப்பாங்க. அப்போது இயேசுவனுடைய வருகையில் இவ்வளோ ஒரு மேன்மை இருக்குது. அதனால் நாம் எப்படி பார்க்கணும்? 14 நீங்கள் கிறிஸ்து நிமித்தம் பாருங்கள், அவர் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். அவர் நிமித்தம் பாடுவர பாக்கியவனாக இருக்கு, அவர் நிமித்தம் அவமானப்படுறோம் பாக்கியவனாக இருக்கு. எப்படி? அதே வசனம் சொல்லுது, ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பாருங்கள், சபையில் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. அடுத்தது பாருங்கள், ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம பேசினா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மன்னிப்பு இல்லைங்கிறார். பாடு வருது, ஐயோ இந்த கிறிஸ்து நிமித்தம் ஏன் தான் இந்த பாடு அப்படிங்கிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? இயேசுவானவரை அவமானப்படுத்துகிறோம், தேவனை அவமானப்படுத்துகிறோம். இந்த வசனத்தில் ஆவியானவரை கூட நம்ம அவமானப்படுத்துகிறோம். தேவனை நம்ம அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம், இயேசுவானவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்மளை அறியாமலே ஆவியானவரை நிறைய அதிகமான நேரங்களில் அவமானப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். எப்படி? வசனம் சொல்லுதில்லை, அவர் தங்கியிருக்காருங்கிறாரு. இப்போ அவர் இருக்கிற அந்த சபையில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற அந்த சபைக்கு பாடு வருது, அந்த பாடுகள் நிமித்தமாக சகிக்கிறோம். அது அவருக்கு மகிமை. இந்த பாடுகள் வரும். ஏன்னா வெறும் தங்கத்தை நம்ம அப்படியே ஒரு பொருளான மண்ணிலேருந்து நம்ம எடுத்து அப்படியே பயன்படுத்துறதில்லை. அதில் எல்லா களும்பு இருக்குது. அதை எடுத்து அக்கினியில் போட்டு புடமிட்டு சுத்தமான தங்கத்தை தனியாக பிடிக்கிறோம். அப்புறம் அந்த அக்கினி அதை என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. பாடுகள் நம்மளுக்கு என்ன செய்யுது? தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடி நம்மளை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு நம்மளை ஊக்கப்படுத்துகிறது. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மளை தகுதியாக்குது. இதெல்லாம் அந்த கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை நிர்மாணங்களை சகித்து வாழும் பொழுது. 15 அதனால் உங்களில் ஒருவனும் கொலைபாதனாவது. அதுக்காக நான் பாடுவோங்கிறதுக்காக கொலை செய்து பாடுபட்டா, திருடி பாடுபட்டா, பொல்லாப்பு செய்து பாடுபட்டா, அந்நிய காரியத்தில் தலையிட்டு பாடுபட்டா, இதுக்கெல்லாம் நமக்கு மேன்மை வராது. வசனம் 14 ஒருவன் கிறிஸ்துவ இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. கிறிஸ்து எந்த சூழலிலும் பாடுபடும் பொழுது வெட்கப்படலாம். அவரை பின்பற்றின உண்மையுள்ள சீசர்கள் எங்கேயுமே அதை சகித்தாங்க, கனத்தை பெற்றாங்க. இப்போ நாம் அவருடைய சீசர்கள், அவரை பின்பற்றுகிறோம். அவருக்கு உண்மையுள்ள சீசரில் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அவருக்கு என்ன நடந்தது நமக்கு நடக்கும். அவருக்கு என்ன உயர்வு நமக்கு வரும். அவருக்கு என்ன மகிமை நமக்கு வரும். இது எப்போ ஒரு இயேசுவானவர் வரும் பொழுது அதை கொடுப்பார். அதனால் நம்ம என்ன செய்ய? அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். ஆக பிரியமானங்களே, தேவனுடைய பிள்ளைகள் நாம கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே, கிறிஸ்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலே ஆசீர்வாதங்களை மட்டும் வரும்னு வெறுமனு நம்பி நம்மளை ஏமாற்றி நம்மளை விசுவாசத்துலேருந்து விலகி போகும்படி எதை செய்திட வேண்டாம். ஆசீர்வாதங்கள் வருந்தா, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாடுகளும் வரும். வெறுமன பாடுகளை அதை அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல. சில மக்கள் பாடுபடுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, அதுக்கான பலனை யாரும் தரமாட்டாங்க. ஆனால் கிறிஸ்து ரெண்டையுமே தரார். இப்போ நாம் அவர் நிமித்தம் பாடுகளை சகித்து அவர் நிமித்தம் அந்த ஆளுகை பெறுவோம், அவர் நிமித்தம் பாடுகளை மேற்கொள்ளுவோம், ஜெயிப்போம், ஜீவகடத்தையும் பெறுவோம். தேவன் தாம் இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்து வழி நடத்துவாராக. ஒரு கவனத்துக்கு நடி சொல்ல இந்த செய்தியத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.